இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. உலகமே இஸ்ரேல் ஈரான் இடையிலான அந்த தாக்குதல் சம்பவத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் பாகிஸ்தானில் மிக முக்கியமான ஒரு தாக்குதல் சம்பவம் நடந்திருக்கு. இந்த தாக்குதல் அப்படிங்கிறது எந்த மாதிரி நம்ம வர்ணிக்கலாம் அப்படின்னா, பாகிஸ்தானுடைய அடிமடியில் கை வைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சம்பவம் தான் இது. இந்த பலுச்சிஸ்தான் அப்படிங்கிற அந்த பகுதியில் ஏற்கனவே சைனா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் உள்ள பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளம், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்கள் தொடர்பாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் இந்த ப்ராஜெக்ட் பாகிஸ்தானுடைய பாகிஸ்தான் பெட்ரோலியம் லிமிடெட், PPLன்னு அவங்க அழைக்கக்கூடிய அந்த ஒரு நிறுவனத்தோட ஒரு ப்ராஜெக்ட் இது. குறிப்பாக இதுக்கு முன்னாடி ஒரு பதிவிலேயே சொல்லியிருந்தோம், பலுச்சிஸ்தானுடைய அந்த அவங்களுடைய லீடர் ஒருத்தர் சொல்லியிருந்தார். குறிப்பாக அந்த அசிம் முனீர் என்ன வாய் விட்டார் அப்படின்னு நமக்கு முன்னாடியே பதிவு பண்ணியிருந்தோம். பலுச்சிஸ்தானில் இருக்கிறவங்க இந்த பிறவி இல்லை, இன்னும் 7 பிறவி எடுத்தாலும் தனி பலுச்சிஸ்தான் அப்படிங்கிறதுலாம் நடக்காது. அவர் சொல்கிறது என்ன சென்ஸ்னா, டேய் உங்களாலாம் ஒன்றும் விடுதலையெல்லாம் பாகிஸ்தான்லேருந்து வாங்க முடியாதா, நீங்கள் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்ன அந்த சென்ஸ். இதை ரொம்ப கடுமையாக எச்சரித்த பலுச்சிஸ்தான் வீரர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதற்கான பாடத்தை நாங்கள் பாகிஸ்தானுக்கு புகட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இடத்துல சொல்லும்போது சொன்னார், இந்த தாக்குதல் அப்படிங்கிறது பாகிஸ்தானுடைய மக்களுக்கு எதிரானது இல்லை, பாகிஸ்தான் மக்களே விழித்து கொள்ளுங்கள், உங்களுடைய அரசு அப்படிங்கிறது தீவிரவாதிகளுக்கு கூடாரம் கொடுத்து இந்தியாவை அழிக்கணும்னு நினைக்குது, ஆனா பாகிஸ்தான் மக்களுக்கு எதிராக எங்களுக்கு எந்த ஒரு மனநிலையும் இல்லை. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். உலகமே இஸ்ரேல் ஈரான் இடையிலான அந்த தாக்குதல் சம்பவத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல பாகிஸ்தானில் மிக முக்கியமான ஒரு தாக்குதல் சம்பவம் நடந்திருக்கு. ஆனால் இது பெரிய அளவில் மீடியாஸில் ஹைலைட் ஆகாத ஒரு விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த தாக்குதல் அப்படிங்கிறது எந்த மாதிரி நம்ம வர்ணிக்கலாம் அப்படின்னா, பாகிஸ்தானுடைய அடிமடியில் கை வைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சம்பவம் தான் இது. இது என்ன மாதிரி சம்பவம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த தாக்குதலில் பாகிஸ்தானுக்கு எந்த உயிரிழப்பும் கிடையாது, ஆனால் பாரதூர விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாக்குதல் சம்பவமாக இது இருக்குது. இந்த தாக்குதல் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா, பலுச்சிஸ்தான் மாகாணம் தேரா பக்தி அப்படிங்கிற மாவட்டத்தில் நடந்திருக்கு. இந்த முறை தாக்குதலுக்கு உள்ளான அந்த இடம் அப்படிங்கிறது சுயி கேஸ் ஃபீல்டு அப்படிங்கிற பகுதி. இந்த பகுதி அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன் அப்படின்னா, 1952 இந்த இடத்த பாகிஸ்தான் கண்டுபிடிக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த இயற்கை வளம் அப்படிங்கிறது ப்ளஸ் அதை அந்த பகுதியை அப்படியே ஒரு கேஸ் ஸ்டேஷனாக மாற்றுறாங்க. ஸோ அது கமர்ஷியல் பர்பஸுக்கு 1955 அவங்க கொண்டு வராங்க. ஸோ கொண்டு இந்த கேஸ் ஃபீல்டு அப்படிங்கிறது இங்கேருந்து தான் பாகிஸ்தானுடைய முக்கியமான பகுதி எல்லாத்துக்குமே இந்த கேஸ் சப்ளை அப்படிங்கிறது இருக்குது. அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த சுயி கேஸ் ஃபீல்டுலேருந்து டைரெக்டாக ஒரு பைப்லைன் மூலிமா கராச்சி, அதுக்கப்புறம் அது மூலிமா ரெஸ்ட் ஆஃப் பஞ்சாப், அவங்களுடைய பஞ்சாப் ப்ராவின்ஸ் ஃபுல்லாக அந்த பைப்லைன் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இது மூலிமா இங்கே தயாரிக்கக்கூடிய அந்த கேஸ் அப்படிங்கிறது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த பஞ்சாப் ப்ராவின்ஸ், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே அங்கே ஹவுஸ் ஹோல்டு கன்சியூமிங்க்கு, அதாவது வீட்டு உபயோகத்திற்காக பயன்படுத்தக்கூடிய இந்த எரிவாயு அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு இந்த இடத்துல இருந்து தான் உற்பத்தி ஆகுது. இப்போ இந்த இடத்துல தாக்குதல் நடத்தியது அப்படிங்கிறது பலுச்சிஸ்தான் விடுதலை படை வீரர்கள் நடத்தியிருக்கிறாங்க. இது எந்த இடத்துல எப்போ நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த போகக்கூடிய அந்த கேஸ் பைப்லைன் 36 இன்ச் ரேடியஸ் இருக்கக்கூடிய ஒரு கேஸ் பைப்லைன். இந்த பைப்லைனில் குண்டு வைத்து தகர்க்கப்பட்டிருக்கிறது. இதை பலோச் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இதுக்கான பொறுப்பை ஏற்றிருக்கிறாங்க. ஸோ இதனால் உடனடியாக என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த கேஸ் ஸ்டேஷன்லேருந்து வரக்கூடிய அந்த கேஸ் அப்படிங்கிறது உடனடியாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. அங்கே அந்த ப்ரொடக்ஷனையும் நிறுத்தியிருக்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட பாகிஸ்தானுடைய முக்கியமான பகுதிகளுக்கு எவ்விதமான கேஸ் கனெக்ஷனும் போகாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிக முக்கியமான ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமாபாத் அரசாங்கத்திற்கு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை செய்தது பலுச்சிஸ்தான் விடுதலைப்படை அப்படிங்கிற அந்த இயக்கம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த கேஸ் ஸ்டேஷனுக்கு நிறைய சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. அதுக்கு முன்பாக இந்த பலுச்சிஸ்தான் அப்படிங்கிற அந்த பகுதியில்
ஏற்கனவே வந்து சைனா வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து உள்ளே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளம், அப்புறம் அந்த இருக்கக்கூடிய கனிம வளங்கள் தொடர்பாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பட் இந்த ப்ராஜெக்ட் வந்து பாகிஸ்தான் பெட்ரோலியம் லிமிடெட், பிபிஎல்னு அவங்க அழைக்கக்கூடிய அந்த ஒரு நிறுவனத்தோட ஒரு ப்ராஜெக்ட் இது. இங்கே தொடர்ச்சியாக வந்து பாகிஸ்தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட ரொம்ப ரீசெண்டாக ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக அவங்களுடைய அந்த கெமிக்கல் மினிஸ்டர் வந்து நேரடியாக அங்கே போய் விசிட் பண்ணி இந்த பிளான்ட்டுக்கு வந்து விசிட் பண்ணி இப்போ பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட்ஸ் என்னென்னா, அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து எந்த ரேஞ்சில் இருக்குது, இது எப்படி போகணுங்கிறதுல உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை வந்து அவர் பேசியதுக்கான செய்தி வந்து வெளியாச்சு. இப்போ வந்து அந்த ப்ராஜெக்டே கிட்டத்தட்ட வந்து ஸ்தம்பிக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. நாம் தொடர்ச்சியாக வந்து பலூச்சிஸ்தானில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருக்கோம். பாகிஸ்தானுடைய அந்த அடக்குமுறை எதிர்த்து அங்கே இருக்கக்கூடிய அந்த போராளி குழுக்கள் வந்து போராட்டம் நடத்துறது, தாக்குதல் நடத்துகிற சம்பவங்களை தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான, ரொம்ப மேஜரான ஒரு தாக்குதல் இது. குறிப்பாக இஸ்லாமாபாத் அரசாங்கத்துடைய அந்த இரத்த நாடியை வந்து உடைச்சதுக்கு சமம் தான் இந்த தாக்குதல் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு ஆப்ரேஷன் சிந்தூரில் இப்போ பாகிஸ்தான் மக்களுக்கே வந்து ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு. அதுவும் குறிப்பாக பாருங்கள், இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் நாங்கள் தான் ஜெயித்தோம், அசீம் முனீர் வந்து மார்ஷல் பட்டம் வாங்கிட்டாரு, பாருங்கள் நம்ம தான் ஜெயித்தோம் அப்படின்னு காமிச்ச அந்த பூச்சாண்டி, அந்த பெரிய அந்த கட்டமைப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக சரிய தொடங்கி இருக்கிறது. அந்த சரிவை உணர்த்தும் செய்திகள் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. நாம் ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு வீடியோ வந்து பதிவு செஞ்சுருந்தோம். அசீம் முனீரை வந்து வெள்ளை மாளிகை வந்து அழைத்திருக்கிறாங்க அப்படின்னு. அந்த செய்தி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சேனல்லேருந்து வந்துச்சு. அது எல்லா சேனல், இந்த சென்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியிலேருந்து வந்தது. அது எல்லா இடத்துலையுமே வந்து அந்த செய்தி வந்து பரவுச்சு. இதை வந்து எங்கேயுமே பாகிஸ்தானோ அமெரிக்காவோ டினை பண்ணாமல் இருந்தாங்க. ஆனால் இந்த செய்தியை வந்து நம்ம ஏஷியன் மீடியாஸ் வந்து ஹைலைட் பண்ணதுக்கு பிறகு டிப்ளமேட்டிக்காக ஒரு ப்ரெஷர் போயிருக்கும் அப்படின்னு ஒரு நம்பப்படுது. இப்போ வந்து அமெரிக்காவுடைய அந்த வெள்ளை மாளிகை அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் அசீம் முனீரை கூப்பிடவே இல்லை அப்படின்ட்டாங்க. கூப்பிட்டாங்கன்னு வந்த செய்தி அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் வந்து இந்த டிப்ளமேட்டிக் சேனலில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது குறிப்பாக இந்தியா சார்ந்த இருக்கக்கூடிய அந்த டிப்ளமேட்டிக் சேனலில் இருக்கக்கூடிய ப்ரெஷர்னால இந்த செய்தி மாறி இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வந்திருக்கு. இப்போ இந்தியாவோட டிப்ளமேட்டிக் சேனல்லேருந்து ப்ரெஷர் கொடுத்து அதை வந்து அசீம் முனீரை வந்து நீங்கள் வர வேணாம், இந்த விசிட் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போது நம்மளுடைய அப்படிங்கிறது எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து இதுலேருந்தே வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகே, கம் பேக் டு சுயி கேஸ் ஃபீல்டு, அந்த ஸ்டேஷன், அந்த தாக்குதல் சம்பவத்துக்கு வந்தோம் அப்படின்னா, இந்த சம்பவம் அப்படிங்கிறது ஏதோ பலூச்சிஸ்தான் வீரர்கள் கடந்த காலங்கள் நடத்தின அந்த துறைமுகம் சார்ந்து, இந்த ப்ராஜெக்ட் சார்ந்து நடத்திய தாக்குதலை விட மிக முக்கியமான ஒரு தாக்குதல். ஏன்னா இந்த ப்ராஜெக்டே பாகிஸ்தான் கவர்மெண்ட்டோடைய ப்ராஜெக்ட். இதுக்கு முன்பாக வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, பாகிஸ்தான் உதவியோட சைனீஸ் நடத்தக்கூடிய அந்த ப்ராஜெக்ட்ஸில் வந்து தாக்குதல் சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருந்தது. இப்போது முதல் முறையாக ரொம்ப பாகிஸ்தானோட மேஜரான ப்ராஜெக்ட் 1952 இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்டு. அதே மாதிரி அந்த ப்ராஜெக்ட்லேருந்து வரக்கூடிய அந்த எரிவாயு அப்படிங்கிறது அந்த அவங்களுடைய அந்த பஞ்சாப் மாகாணத்துக்கு வந்து உயிர் நாடியாக இருக்கிறது. ஸோ அங்கே கை வச்சா வந்து பாகிஸ்தான் எவ்வளவு நெருக்கடிக்கு உள்ளாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் அங்கே கை வச்சுருக்காங்க அப்படின்னா, இதிலேருந்தே நமக்கு வந்து கிளியரான ஒரு சைன் கிடைக்குது. அவங்களுடைய அந்த தாக்குதல் அப்படிங்கிறது, அவங்களுடைய இந்த கோரிக்கையை நோக்கி அவங்களோட அந்த நடவடிக்கை அப்படிங்கிறது எந்த இடத்துலையும் நிறுத்தப்படலை. குறிப்பாக இதுக்கு முன்னாடி ஒரு பதிவிலேயே சொல்லியிருந்தோம், பலூச்சிஸ்தானுடைய அந்த அவங்களுடைய லீடர் வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தார். குறிப்பாக அந்த அசீம் முனீர் வந்து என்ன வாய் விட்டார் அப்படின்னு நமக்கு முன்னாடியே பதிவு பண்ணியிருந்தோம். பலூச்சிஸ்தானில் இருக்கிறவங்க இந்த பிறவி இல்லை, இன்னும் 7 பிறவி எடுத்தாலும் தனி பலூச்சிஸ்தான் அப்படிங்கிறதுலாம் வந்து நடக்காது. அவர் சொல்கிறது என்ன சென்ஸ்னா, டேய் உங்களாலாம் ஒன்றும் விடுதலைலாம் பாகிஸ்தான்லேருந்து வாங்க முடியாதா, நீங்கள் அவ்வளவுதான் அப்படின்னு வந்து சொன்ன அந்த சென்ஸு. இதை வந்து ரொம்ப கடுமையாக வந்து எச்சரித்த பலூச்சிஸ்தான் வீரர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதற்கான பாடத்தை நாங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு புகட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதற்கான பாடம் அப்படிங்கிறது மிக விரைவில் உங்களுக்கு புகட்டப்படும், இதை நாங்கள் வந்து எப்போவுமே மறக்க மாட்டோம், இப்போ நீங்கள் படுத்தின இந்த அவமானத்தை நாங்கள் எப்போவுமே மறக்க மாட்டோம் அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. அதுக்கான மிக முக்கியமான இன்னொரு காரணமும் இருக்குது. இந்த பலோச் அப்படிங்கிற அந்த இனத்தை பாகிஸ்தானில் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பஞ்சாபி பாகிஸ்தானியர்கள் வந்து எப்படி பார்க்குறாங்க, எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்குறாங்க அப்படிங்கிறது வந்து இதில் வந்து ரொம்ப தெளிவாக வந்து தெரிகிற விஷயம். குறிப்பாக வந்து அவங்களுக்கு பஞ்சாபி பாகிஸ்தானியர்கள்னா ஒரு ரகம், பலூச்னா ஒரு ரகம், சிந்திக்கல்னா ஒரு ரகம், ஸோ இந்த மாதிரி வந்து பஸ்தூன்கள்னா ஒரு ரகம். அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய லேயர் வச்சுருக்கிறாங்க. அந்த லேயரில் கடைசி லேயராக தான் வந்து பலூச் மக்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கிறாங்க.
ஸோ அவங்க எப்படி இதெல்லாம் வந்து ஜீர்ணிச்சுக்கிட்டு இதை வந்து அப்படியே சமாளிச்சுட்டு போவாங்க. தொடர்ச்சியாக அந்த பாகிஸ்தானுடைய இந்த இஸ்லாமாபாத் அரசு கட்டமைப்பில் பலூச் மக்களுடைய பங்களிப்பு எந்த இடத்துலையுமே வந்துடக்கூடாது அப்படிங்கிறத பார்த்து இஸ்லாமாபாத் அரசாங்கம் ஒரு விஷயத்தையும் செய்ய அது அந்த மக்களுக்கு புரியாதான் என்ன. ஸோ என்ன நீ இவ்வளவு கீழே நடத்துகிற, என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற, அது உன்னால் செய்யறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு சொல்கிறேன்னா நான் யாருன்னு உனக்கு காமிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்றதுக்கு முன்னாடியே வந்து அவங்க எச்சரிச்சிருந்தாங்க. அதுபடி தான் தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க. இது பாருங்கள், இது எவ்வளோ சிக்னிஃபிகண்ட்டான ஒரு தாக்குதல் அப்படின்னா, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த நேச்சுரல் கேஸ் ஃபீல்டுலேயே மிகப்பெரிய கேஸ் ஃபீல்டு அப்படிங்கிறது இந்த சூயி கேஸ் ஃபீல்டு தான். அது மட்டும் இல்லாமல் இதோட இது வந்து பஞ்சாப் அப்புறம் சிந்து மாகாணத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக வந்து இது இருக்குது. இதோட அந்த கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது பாகிஸ்தானுடைய அந்த டெய்லி கன்சம்ஷனில் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கக்கூடியது. பிபிஎல்லுடைய அந்த லார்ஜ் ப்ரொடக்ஷனில் வந்து இங்கேருந்து தான் மிக முக்கியமான ஒரு பங்கு அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி பாகிஸ்தானுடைய லார்ஜஸ்ட் கேஸ் கம்ப்ரஸர் ஸ்டேஷனும் வந்து இங்கே தான் இருக்குது. பியூரிஃபிகேஷன் பிளான்ட்டும் இங்கே தான் இருக்குது. ஸோ இது வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது வந்து யாருக்கு தெரியுதோ இல்லையோ அந்த இஸ்லாமாபாத்தில் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய அந்த அரசுக்கு நிச்சயமாக தெரியும். அதே மாதிரி இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்ததன் மூலிமா பலூச்சிஸ்தானில் வந்து சுத்தமாக வந்து அது வளர்ச்சியே இல்லாத ஒரு மாகாணம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இவங்களுடைய பஞ்சாப்பை ஒரு பக்கம் ஒரு ஃபோட்டோவில் போட்டுட்டு இன்னொரு பக்கம் பலூச்சிஸ்தானை போட்டாலே இவங்க எந்த லட்சணத்தில் ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க, குறிப்பாக பலூச்சிஸ்தானை இவங்க எந்த அளவுக்கு வந்து ஒஸ்ட்டாக வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான வந்து ரீசன்ஸே நமக்கு வந்து புரியும். எந்த ஒரு அடிப்படை கட்டமைப்பும் இல்லாமல், அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பள்ளிகள் அப்புறம் அவங்க அடிப்படை வசதிகள் எந்த அளவுக்கும் பெருசாக வந்து செஞ்சு கொடுக்காம வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. ஆனால் இந்த ப்ராஜெக்ட் வந்ததுக்கப்புறம் அதை ஒட்டி ஒரு சரௌண்டிங்காக அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து பாகிஸ்தான் அரசாங்கம் வளர்த்தாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சுயி கஷ்மோர் அப்படிங்கிற ஒரு ஹைவே வந்து போட்டாங்க. இந்த ஹைவே வந்து இந்த பிளான்ட்லேருந்து வரக்கூடிய அந்த கேஸை வந்து வேறு இடங்களுக்கு வந்து கொண்டு போகிறதுக்கான விஷயங்களையும் அவங்க பண்ணாங்க. ஆனால் இந்த ஸ்டேஷன்லேருந்து கராச்சிக்கு போன அந்த பைப்லைன் வந்து உடைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா அது மிக முக்கியமான ஒரு செய்தி. பலூச்சிஸ்தான் அந்த வீரர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான செய்தி. இந்த செய்தி யாருக்குன்னா இஸ்லாமாபாத்துக்கு தான். இப்போ பாருங்கள், அசீம் முனீரை நாங்கள் கூப்பிடல அப்படியே அந்த வெள்ளை மாளிகை அமெரிக்க அரசாங்கம் பின்வாங்கினதை பார்த்தோம். இப்போ அதன் தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட் ஒரு முக்கியமான ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது நிற்கலை, ஆப்ரேஷன் சிந்தூர் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது அப்படின்னு வந்து இந்திய அதிகாரிகள் தொடர்ச்சியாக வந்து அழுத்தம் கொடுத்து சொல்ல அவங்க வந்து அடுத்து என்ன நடவடிக்கை நோக்கி இந்தியா நகரும் அப்படிங்கிற அந்த ஒரு பயத்தில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அந்த எக்ஸ்பர்ட்ஸும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரியான கருத்துக்களை அது சம்மந்தமான அனலைசிஸ் பண்ணுறது, அதை வந்து ஒரு கட்டுரையை எழுதுறது உள்ளிட்ட விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு எக்ஸ்பர்ட், அவர் வந்து பாகிஸ்தானுடைய மெரிடைம் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட். அவர் வந்து எழுதியிருக்கக்கூடிய ஒரு கட்டுரையில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்தியா அடுத்து ஒரு தாக்குதல் நடத்துச்சு அப்படின்னா அந்த தாக்குதல் அப்படிங்கிறது கடல் வழியாக தான் இருக்கும் அப்படின்ட்டு வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதுவும் மிக குறிப்பாக கராச்சி போர்ட், அதுக்கப்புறம் பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய இதர துறைமுகங்களை வந்து மையப்படுத்தி தான் இந்த தாக்குதல் வந்து இருக்கும் அப்படின்ட்டு வந்து அவர் வந்து பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் அரசாங்கத்தை எச்சரிக்கும் விதமாக வந்து எழுதியிருக்கிறார். இது எழுதுறதுக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய அந்த கடற்படை அப்படிங்கிறது இந்தியா அளவுக்கான ஒரு வலிமையான கடற்படை கிடையாது. குறிப்பாக வந்து அவங்களுக்கு அந்த சைனா கொடுக்கக்கூடிய அந்த வெப்பன் சிஸ்டம் ஆகட்டும், அப்புறம் வந்து துருக்கி கொடுக்கக்கூடிய அந்த சப்போர்ட்ஸ் ஆகட்டும், இது எதுவுமே பெரிய அளவுக்கு அவங்க இந்தியாவுக்கு எதிராக கை கொடுக்கல அப்படின்னு மிக தெளிவாக அம்பலமாக இருக்குது இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில். இப்போ அவர் கொடுத்துருக்கக்கூடிய அந்த எச்சரிக்கை அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை. இப்போ அடுத்து பாருங்கள், இப்போ வருகிற ஜூன் 18, 19 ஆகிய தேதிகளில் நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸ் வந்து சதர்ன் செக்டாரில் மிக முக்கியமான ஒரு எக்ஸசைஸை வந்து பண்ண இருக்கிறாங்க. இந்த எக்ஸசைஸ் வந்து கிட்டத்தட்ட எப்படின்னா பாகிஸ்தான் பார்டர்லேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த எக்ஸசைஸ் வந்து நடக்க இருக்குது. இது ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸு. ஏற்கனவே வந்து நாம் வந்து நம்மளுடைய அதம்பூர் பேஸுக்கு பக்கத்தில் ஏர்ஃபோர்ஸ் நடத்திய ஒரு மேசிவான ட்ரில் பற்றி நம்ம பேசியிருந்தோம். இப்போ அதன் தொடர்ச்சியாக இன்னொரு ட்ரில்லு, அதுவும் பாகிஸ்தான்லேருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இந்த எக்ஸசைஸ், இந்த ஏர்ஃபோர்ஸோட எக்ஸசைஸ் நடக்குதுன்னா இது யாருக்கான டைரக்டான செய்தி அப்படிங்கிறது அவங்களுக்கு மிக நிச்சயமாக வந்து தெரியும். ஸோ இந்த பலூச்சிஸ்தானில் நடக்கக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் பாகிஸ்தான் இதில் வந்து எந்த விதமான ஒரு பெரிய கான்சன்ட்ரேஷனும் வந்து எங்கேயும் செலுத்தலை. அவங்க எங்கே செலுத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்லாம் தெரியும். அதுவும் குறிப்பாக அவங்களுடைய அந்த முழு கவனம் அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னா, இந்தியாவுக்கு எதிராக அவங்க உருவாக்கி இருக்கக்கூடிய, அதுவும் புதுசாக இப்போ வந்து
தெற்கு தலிபான் காஷ்மீர் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ அந்த இயக்கத்தை அடுத்த கட்டமாக எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற அந்த நோக்கி தான் இஸ்லாமாபாத் அரசாங்கம் நகர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அவங்களுடைய மிக முக்கியமான ஒரு பகுதியில் இப்போ வந்து இந்த மாதிரி தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, இந்த பதிவோட இறுதியாக இதுக்கு முன்னாடி பலூச்சிஸ்தானுடைய வீரர்கள் வந்து நடத்தின தாக்குதல் அப்படிங்கிறது நம்ம வந்து நிறைய விடங்களை நம்ம பார்த்துருக்குறோம். குறிப்பாக வந்து பாகிஸ்தானுடைய இராணுவத்தை, அவங்களுடைய இந்த காவல்துறையை, அதுக்கப்புறம் சீனாவுடைய அதிகாரிகளை மையப்படுத்தி பல தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இந்த தாக்குதல் அப்படிங்கிறது நேரடியாக வந்து பாகிஸ்தானுடைய பொதுமக்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் இங்கே ரொம்ப மிக முக்கியமாக கவனிக்கணும். என்ன அப்படின்னா, அங்கே வந்து ஒரு மாகாணம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் வந்து இந்த அரசாங்கம் வந்து நம்மகிட்ட ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்ம இந்தியாவை அடிச்சிட்டோம், அடுத்து வந்தாலும் இந்தியாவை அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கதை விட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் பலூச்சிஸ்தானில் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற அது வந்து மற்ற பாகிஸ்தான் மக்களுக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் இப்போ தெரியும். ஏன் இப்போ தெரியும்னா, அவங்களுடைய வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த எரிவாயு அப்படிங்கிறது அவங்களுக்கு எங்கே நிற்கிதோ அப்போ அவங்க எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த அரசாங்கம் என்ன கழட்டிக்கிட்டு இருக்கு இஸ்லாமாபாத்தில் உட்காந்துக்கிட்டு. இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட் அங்கே வந்து அவன் தாக்குதல் நடத்தியிருக்கிறான். ஆனால் இந்த அரசாங்கம் வந்து எதுவுமே செய்யாமல் வந்து சும்மா பாவலா காமிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவுக்கு எதிராக அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், அதை பண்ணிட்டோம் அப்படின்னு பத்தாவதுக்கு மார்ஷல் பட்டை வர கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் ஒரு பாகிஸ்தானியும் வந்து இதை நோக்கி கேள்வி கேட்பான். இதை தான் இந்திய அரசும் வந்து முன்னாடியே சொன்னது. குறிப்பாக வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ஒரு இடத்துல சொல்லும்போது சொன்னார், இந்த தாக்குதல் அப்படிங்கிறது வந்து பாகிஸ்தானுடைய மக்களுக்கு எதிரானது இல்லை, பாகிஸ்தான் மக்களே விழித்து கொள்ளுங்கள். உங்களுடைய அரசு அப்படிங்கிறது தீவிரவாதிகளுக்கு வந்து கூடாரம் கொடுத்து இந்தியாவை வந்து அழிக்கணும்னு நினைக்குது. ஆனால் பாகிஸ்தான் மக்களுக்கு எதிராக எங்களுக்கு எந்த ஒரு மனநிலையும் இல்லை. ஸோ தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய இளைஞர்கள் வந்து இதை கவனிக்கணும் அப்படின்ட்டு வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி பேசியிருந்தார். இதையே ஒட்டி வேறு ஒரு இன்சிடென்ட்டில் அமைச்சர் ஜெய்சங்கரும் பேசியிருந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இதே குரல் தான் இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாஹு அவரும் பேசியிருக்கிறார். எங்களுடைய தாக்குதல் அப்படிங்கிறது ஈரானுடைய அந்த அணு ஆயுத குவிப்பு, அதற்கு எதிராக தவிர ஈரான் மக்களுக்கு எதிரானது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்கிறார். ஸோ ரெண்டுமே ஒரே டோன் தான், வேற நாடுகள் அவ்வளோதான். ஆனால் ரெண்டுமே வந்து ஒரே டோன் தான். நம்மளுடைய தாக்குதல் அப்படிங்கிறது பாகிஸ்தான் மக்களுக்கு கிடையாது, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த அடிப்படைவாத மனநிலையில் இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமாபாத் அரசாங்கத்துக்கு எதிராகத்தான் அப்படிங்கிறது மிக நிச்சயமாக அவங்களுக்கு புரிய வரும். அவங்களுக்கு புரிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது, நெருங்கிவிட்டது. மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.